வடைக்கு இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். கரகரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நைஸாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டு பிடிக்காததுனால கரகரன்னு அரைச்சிருக்கேன். அது தேங்காய் பல்லாவும் கீறி வச்சுருக்கேன், அரைச்சும் வச்சுருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தாளித்து கொட்டிட்டு பண்ணலாம். பெருங்காயமும் போட்டு நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டியிருக்கேன். இது வெடிக்கட்டும், அப்புறம் மற்றதெல்லாம் போட்டுட்டு பண்ணலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ காராமணி போட்டு தண்ணியை விட்டுட்டு உப்பு போட்டுவிட்டு இந்த ரவையை அரைச்சதை கலரலாம். 1க்கு 2.25 தண்ணி, 2.5 தண்ணி 1க்கு. நான் வந்து 2.3 விட்டேன். நான் 1.25 போட்டதுனால அரிசி அரைச்சி 1.25 இருந்ததுனால 3 தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். உப்பு போட்டாச்சு, பெருங்காயம் தாளித்து கொட்டும் போதே போட்டேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கொதித்து வரட்டும். கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். திருப்பியும் கொத்தமல்லி மேலாக தூவிட்டு கலரிடலாம். கொதித்து வரட்டும். ரவையை போட்டுடலாம். அரைச்சி நல்லா தளத்தலன்னு கொதிக்கிறது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரிசி அரைச்ச ரவையை போட்டுடலாம். காராமணி வேக வச்சதையும் போட்டால் அரைச்சி வச்ச ரவையும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். ஆறின அப்புறம் தான் தட்டிட்டு வீட்டில் வேக வைக்கணும். அளவு தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். பதமாக இப்படி மூடி வச்சிடலாம். வேகட்டும். இந்த மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டேன். இப்போ 2 ஸ்பூன் டீஸ்பூன் சன்ட்ராப் ஆயில் விட்டேன். இந்த மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்க. 1க்கு 1.25க்கு 3 டம்ளர் தண்ணி விட்டேன். பதமாக தட்ட வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தட்டிட்டு திருப்பியும் காமிக்கிறேன். ஆறின அப்புறம் தட்டிட்டு வெயிட்டில் வேக வைக்கணும். போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்ல, 5 நிமிஷத்துலேயே இப்போ வெந்துடுத்து. இது அப்புறம் ஆறின அப்புறம் திருப்பியும் தட்டிட்டு வெயிட்டில் வேக வைப்போம்ல, அப்போ திருப்பியும் வெந்துடும் பதமாக. இந்த ஸ்பூனில் 1.25 ஸ்பூன் உப்பு போட்டேன். சரியாக இருக்கும் டேஸ்ட். ப்ரிப்பரேஷன் ரெடி எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் தண்ணி தட்ட வரத்துக்கு சரியா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து தட்டிடலாம் வீட்டில் வேக. இது மாதிரி அடுப்பில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மூடியால் நம்ம வந்து 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். பதமாக வளரினது கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி விட்டுட்டு பிசைஞ்சு விட்டு தட்டலாம். அவ்வளோக்கு பதமாக பிசைஞ்சு விட்டு இது மாதிரி தட்டி வச்சுட்டேன். வீட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்படி இட்லி பானையில் வச்சுட்டு இந்த மூடியால் மூடி வச்சிடலாம். வெந்துடும். இப்படி இட்லி பானையில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். வெந்துடும்.